Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து அக்ரி படிப்புகளுக்கு யூஜி அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க நம்ம தமிழ்நாட்டுல நீங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் இல்ல பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிடெக்ல வந்து அக்ரி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வேணும்னா டைரக்டா போயிட்டு நம்ம அட்மிஷன் வந்து போட முடியாது. கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நமக்கு வந்து காலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட் A to Z இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி எஜுகேஷனுக்காகவே தனியா வந்து நம்ம வந்து டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கவுன்சிலிங் அட்மிஷன் சம்பந்தமான தகவல்களும் அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா அவங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, இப்போ ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறது நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நேத்து டேட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து டேட் என்னைக்கு அப்படின்னா மே மாசம் வந்து 9ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மே மாசம் 9ஆம் தேதியில இருந்து ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கும். தாராளமாக இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஎன்ஏயு தரப்புல இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. போன வீடியோல அந்த நோட்டிபிகேஷன் யூஜி ப்ரௌச்சர்ஸை பத்தி நம்ம வந்து அந்த வீடியோல வந்து போட்டிருந்தோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எவ்வளவு சீட் வேகன்சிஸ் இருக்கு, என்னென்ன காலேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எவ்வளவு கட் ஆஃப், எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வீடியோ போயிட்டு பாத்துருங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு அதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வருவீங்க. இந்த இடத்துல வந்து யூஜி அண்ட் டிப்ளமோ அட்மிஷன் 2025 to 26 இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து யூ கேன் அப்ளை அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போகும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து டிப்ளமோக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து டிகிரிக்கு அப்ளை பண்ண போறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கேட்கும், நீங்க அப்ளை பண்றது வந்து யூஜிக்கு பண்ண போறீங்களா இல்ல டிப்ளமோக்கு பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டுக்குமே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டுக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான லிங்க்ஸ் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பத்தின அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து புதுசா வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து 12th மார்க் ஷீட்ல வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல வந்து நீங்க கரெக்டா பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த் இயர் இது எல்லாமே கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு தான் வந்து நீங்க காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி ஒரு சீட்ல உட்காரீங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதனால ஆக்டிவேட்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடியும் ஆக்டிவேட்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேப்சா இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஒன்ஸ் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஐடியா இந்த இடத்துல சைன் இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணப்பட்ட அந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம வந்து டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மை அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்ல இருக்கு. பேமெண்ட்டும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, எடிட் வியூ, இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப்பை நம்ம வந்து கரெக்டா முழுமையா ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது, நம்ம அப்ளிகேஷனை ஈஸியா வந்து பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்ளிகேஷன் டீடைல் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட நேம் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபாதர் நேம் மதர் நேம் அப்படிங்கிற கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க டிஃபால்ட்டா வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். இந்த இடத்துல ஜெண்டர் நீங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடு இல்ல அதர் ஸ்டேட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க அதர் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா அதர் ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து ஒகேஷனலா வந்து அகாடமிக்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க ஒகேஷனல் குரூப் அப்படின்னா ஒகேஷனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அகாடமிக்னா அகாடமிக் இயர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒகேஷனல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நாட் எலிஜிபிள், ஏன்னா அக்ரி படிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து அகாடமிக் அப்படிங்கிறது வந்து மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் குரூப் அப்படிங்கிற இடத்துல
நீங்க வந்து பிசிக்ஸ் மேக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரியா இல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த நீங்க பயோமேக்ஸா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்ல பியூர் சயின்ஸா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பு மட்டும் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஏதாச்சும் நீங்க வந்து வரீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து எமிமெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து க்ளோஸும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க எக்ஸ் சர்வீஸ்மேன்ல வராங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் பசங்களுடைய பொண்ணுங்களுடைய ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதையுமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க எதுவுமே வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஆர் யூ ஃபார் அப்ளைங் ஃபார் வந்து என்ஆர்ஐகே பீப்புளா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரிலீஜன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிலீஜன் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டியை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஷ் நேம் அப்படிங்கிறது உங்களோட கேஷ் நேம் இந்த இடத்துல மேனுவலா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர்ங்கிற இடத்துல உங்களுடைய சர்டிபிகேட் நம்பர் மேல டாப்ல டிஎன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல சாரி பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த இடத்துல வந்து பாத்தீங்களா அந்த லொகேஷன் நீங்க இந்த இடத்துல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மதர் டங் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, அதர்னா அதர்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க வந்து ஹேவ் யூ ஸ்டடிட் 3 years அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th 11th 12th படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. 12th வந்து நீங்க வந்து எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த இயரை கரெக்டா ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோ அப்பரன்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணீங்களா இல்ல சப்ளிமெண்டரி செகண்ட் அட்டெம்ப்டா இல்ல தேர்ட் அட்டெம்ப்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 12th வந்து நேம் ஆஃப் த போர்டு அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ரெகுலரா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுல படிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். மேபி நீங்க வந்து சிபிஎஸ்இ அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க 12th வந்து 5 சப்ஜெக்டா இல்ல 6 சப்ஜெக்டான்னு கேட்டிருக்காங்க. 5னா 5 கொடுங்க, 6னா 6 கொடுங்க. 12th வந்து இருக்கக்கூடிய ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். உங்களோட 12th ரோல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கல அப்படிங்கறதுனால 12th மார்க் ஷீட்ல கீழே பாட்டம்ல இருந்து உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th நீங்க வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட பர்சன்டேஜ் கரெக்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். பர்சன்டேஜ் வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ்ல படிச்சிருக்கீங்களா இல்ல இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க 6th to 12th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா நீங்க 7.5 ரிசர்வேஷன் வந்து வர்றதுக்காக தான் வந்து கேட்டிருக்காங்க. மேபி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல எஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கரெக்டா அதை வந்து நீங்க வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து ஃபாதருடைய ஆனுவல் இன்கம் சொல்லிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையுமே கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து மதருடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுங்க. மதருடைய ஆனுவல் இன்கம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷனை கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல பேரண்ட் இன்கம் சர்டிபிகேட்டோட டீடைல் அப்படிங்கிற இடத்துல வந்து டோட்டலா உங்களோட ஆனுவல் இன்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா இந்த இடத்துல வந்து நீங்க இன்கம் சர்டிபிகேட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த இன்கம் கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரியா ஃபில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் அப்ளிகேண்டோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பர் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்யோ ஆர்வன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வாண்ட் டு ஸ்டடி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் இன் தமிழ் மீடியம், அதாவது நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து தமிழ் மீடியத்துல படிக்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டால நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கோட்டால நீங்க வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட எம்இஸ் நம்பர் வந்து இருக்கணும். அந்த எம்இஸ் நம்பர் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க போயிட்டு எம்இஸ் நம்பரை ஃபைன் பண்ணி எடுத்துக்கோங்க. எம்இஸ் நம்பர் வந்து ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் போட்ட உடனே எம்இஸ் நம்பரை நீங்க ஈஸியா வந்து எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல அட்ரஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட அட்ரஸ், அதாவது உங்களோட டோர் நம்பரு,
உங்களுடைய சிட்டி நேமு, உங்களோட ஸ்டேட்டு, அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களோட பின்கோடு, அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இது எல்லாமே ஒன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த கீழே இருக்கக்கூடிய டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த டேப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் லேட்டஸ்ட், அதாவது லாஸ்டா நீங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டடிஸ் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதை நம்ம வந்து கரெக்டா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல எந்த இயர்ல இருந்து நீங்க இதை பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். மேபி நீங்க வந்து சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலும் கூட இந்த இடத்துல சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, நேம் ஆஃப் த பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஸ்கூல் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட நேச்சர் வந்து ஸ்டேட் போர்டு ஸ்கூலா இல்ல வந்து பிரைவேட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதை ஒன்ஸ் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து ஸ்கூல் டைப் ரூரலா அர்பனான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ரூரல்னா ரூரல் கொடுங்க, அர்பன்னா அர்பன்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்ங்கிற இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க கரெக்டா வந்து கொடுக்கணும். சேம் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து சேம் ஸ்கூலையும் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்ல டிஃபரெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலையும் நீங்க தனித்தனியா வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. கிளாஸ் 12th சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க 12th மார்க் ஷீட்ல, அதாவது 12th ரிசல்ட் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த காப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய பயாலஜில வந்து நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 100க்கு 54. அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி பிசிக்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதை என்ட்ரி பண்ண உடனே கரெக்டா வந்து உங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ மினிமம் ரெக்வயர்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்க 50% நீங்க எடுத்திருந்தால் மட்டுமே இந்த கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கோர்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? அப்படிங்கறனால காலேஜ் கோர்ஸ் செலக்ஷன் வீடியோ ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறதுல இந்த டேபை கிளிக் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கான லிங்க் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டா பேஸ் பண்ணி பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் எங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து அந்த ப்ரௌசர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரினா அக்ரியவே செலக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு செலக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சுவலா அப்படி போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட் அப்படி வந்து பண்ணீங்க. முதல்ல அக்ரிகல்ச்சர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குங்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அக்ரி பண்ணுங்க. அப்படி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க ஹார்டிகல்ச்சர் அடுத்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிடெக் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து பிடெக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல அக்ரிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க அக்ரி வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோர்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இதெல்லாமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்க கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 காலேஜஸ் வந்து வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ஷன் அப்படிங்கறது உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஒன்ஸ் அது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கேண்டிடேட் ஸ்டூடெண்டோட போட்டோ அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் போத் சைடை நீங்க வந்து பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி அஃபிடவிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். அது கம்பல்சரியா தேவையில்லை. அதே மாதிரி அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் காப்பி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேபி நீங்க வந்து என்ஆர்ஐல வரீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். மீதி யாருமே இதெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? இதெல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேரண்டோடைய இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழே கிரீன் கலர்ல சேவ் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மை அப்ளிகேஷன் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகும். மை அப்ளிகேஷன்ல எல்லாமே நீங்க கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து நீங்க ப்ரிவியூ வந்து செக் பண்ணுங்க. ப்ரிவியூ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் வந்து ப்ரொசீஜர். அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு வந்து நீங்களே எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்கனாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சர்வீசஸ் அண்ட் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அங்க போயிட்டு நீங்க டைரக்டா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்களே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ரிட்டன் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.